இடமுருக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டு. ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. இன்னைக்கு என்னோட தட்டுப்படி சமையல ஒரு சூப்பரான ஒரு அருமையான டிஷ் பண்ண போறாங்க. அந்த டிஷ் என்ன கேட்டீங்கன்னா சிக்கன் கபாப். அதாவது நம்ம தந்தூரி ஸ்டைல்ல ஒரு சூப்பரான கபாப் பண்ண போறோம். அது எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போம். மஸ்டர்ட் ஆயில், கஸ்தூரி மேத்தி பவுடர், சால்ட், லெமன் ஜூஸ், ஜிஜி பேஸ்ட், சிக்கன், கரம் மசாலா, சில்லி பவுடர், சாட் மசாலா, ஜீரா பவுடர், கர்ட். இப்போ இது எப்படி பண்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சின்ன கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். இந்த கண்ணாடி பவுல்ல வந்து நம்ம இந்த டிஷ் வந்து மேரினேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் இந்த மஸ்டர்ட் ஆயில் வந்து இதில் ஆட் பண்றோம். எப்படி நம்ம தந்தூர் ஸ்டைல் எப்படி பண்ணுவோமோ, தந்தூர் அடுப்புல பண்ணுவோமோ, அதே மேரினேஷன் உங்களுக்கு எப்படி பண்ணணும் சொல்லி தரேன். ஆனா நம்ம வீட்டில் வந்து இந்த தந்தூர் அடுப்பு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அந்த ஒரு ரீசனுக்கோசம் நான் வந்து தவால பண்றேன். இப்போ இந்த மேரினேஷன் எப்படி பண்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் மஸ்டர்ட் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ சில்லி பவுடர், அதாவது இந்த சில்லி பவுடர் தெகி மிர்ச்சி சொல்லுவாங்க, அதாவது காஷ்மீர் சில்லி பவுடர். இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து நம்மளுக்கு காரமும் இருக்கும், அதே நேரத்தில் கலரும் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த சில்லி பவுடர் வந்து ஆட் பண்றோம். இப்போ 1.5 ஸ்பூன் இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிருக்கேன். இதோட கர்டு, அதாவது தயிர் நல்லா கெட்டியான தயிரை வந்து நம்மளுக்கு புளிப்பு தேவை. எந்த அளவுக்கு நம்ம காரம் ஆட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு புளிப்பு வேணும். சோ நம்ம இந்த கெட்டியான தயிரை வந்து இதுல ஆட் பண்றேன். இப்போ கையில எடுத்து நான் முதல்ல இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் மஸ்டர்ட் ஆயில், அதாவது கடுகு எண்ணெய். அந்த கடுகு எண்ணெய், சில்லி பவுடர், தயிர், இந்த மூணுத்தையும் போட்டு நல்லா மேரினேஷன் பண்றேன். மேரினேஷன் பண்ணி முடிச்ச பிறகு இங்க பாருங்க வெந்தய இலை, அதாவது கஸ்தூரி மேத்தி பவுடர். அதாவது வெந்தய இலை ட்ரை இலையை வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கஸ்தூரி மேத்தி பவுடர் வந்து நான் போடுறேன். முக்கியமா தந்தூர் மேரினேஷனுக்கு வந்து நமக்கு இந்த கஸ்தூரி மேத்தி வந்து கண்டிப்பா போடணும். அதனால இந்த கஸ்தூரி மேத்தி பவுடரை இதுல ஆட் பண்றேன். இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஜீரா பவுடர், ஜீரா வந்து நல்லா வறுத்த ஜீரா வந்து நான் பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்றேன். நான் இந்த தந்தூர் சிக்கன் மேரினேஷன் வந்து, இந்த கபாப் மேரினேஷன் வந்து ஒரு பேசிக்கான மேரினேஷன் உங்களுக்கு சொல்லி தரேன். ஏன்னா ரொம்ப சில பேர் போடுவாங்க, நிறைய மசாலாலாம் இதில் ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. நீங்க வீட்டில் யாரும் ரிலேஷன் யாராவது வந்தீங்கன்னா அந்த டைம்ல நம்மளுக்கு ஒரு ஈஸியான மேரினேஷன் பண்ணணும். அந்த ஒரு ரீசனுக்கோசம் உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு மேரினேஷன் சொல்லி தரேன். கொஞ்சம் லெமன் ஜூஸ், சால்ட் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் இந்த மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்றேன். இப்போ இந்த சிக்கன் வந்து கட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் வந்து நான் வந்து எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு மிக்ஸ் பண்றேன். நான் ஒரு சிக்கன் போடுறேன், ஆனா எனக்கு மட்டும் அதனால பண்றதுனால நான் ஒரு சிக்கன் மட்டும் பண்றேன். நீங்க வீட்டுல ரிலேஷன் யாராவது வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க மேரினேஷன் பண்ணும்போது அந்த மஸ்டர்ட் ஆயிலோட ஃபிளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். எல்லாம் கஸ்தூரி மேத்தி ஃபிளேவர் கிடைக்கும். இங்க பாருங்க, இந்த ரெட்டிஷ் கலர் பாருங்க, இதுதான் காஷ்மீர் சில்லி பவுடர் சொல்லுவாங்க. நம்ம ரெகுலர் சில்லி பவுடர்ல போட்டீங்கன்னா, நம்ம சவுத் இந்தியன் சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா காரம் ரொம்ப அதிகமாகுமோ தவிர நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்பரான கலர் கிடைக்காது, ப்ராப்பரான டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ இந்த சிக்கன் வந்து நான் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறேன். அதுக்கு பிறகு நான் கிரில் பண்ணலாம். இப்போ நான் இந்த சிக்கன் மேரினேஷன் வந்து 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன். இங்க பாருங்க, மசாலா நல்லா அதுல நல்லா ஊறணும். சரிங்களா? அந்த சிக்கன் போடுறீங்க பாத்தீங்களா, போன்லெஸ் போட்டா பரவாயில்ல, இல்ல ஆக்சுவலா போன்லெஸ் தான் போடணும். நம்ம வீட்டுல வந்து கடையில வந்து போன்லெஸ் கிடைக்காது, அவ்வளவு சீக்கிரத்துல கொஞ்சம் காசும் அதிகமா இருக்கும். அந்த பட்சத்துல வந்து நம்ம கொஞ்சம் லைட்டா போன் இருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப நல்லா ஊறி இருக்கு, நல்லா பிளேவர் சூப்பரா இருக்கு. இப்போ இந்த மசாலா வந்து ஒரு சைடா வச்சுட்டு இப்ப நான் அடுப்பு பத்த வச்சு இந்த சிக்கன் வந்து எப்படி கிரில் பண்றது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கொஞ்சமா ஆயில் போடலாம். வீட்டுல இதே மேரினேஷன் வந்து நீங்க வீட்டுல வந்து மைக்ரோ ஓவன், அதாவது கிரில்லர் இருந்தா கூட நீங்க அதுல கிரில் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துல, நம்ம தந்தூர் அடுப்பு இந்த ஓவன் இல்லாத பட்சத்துல நம்ம இது மாதிரி தந்தூர் மேரினேஷன் பண்ணி நம்ம தவாலையே வந்து நம்ம கிரில் பண்ணலாம். இப்போ பாருங்க, இந்த மேரினேஷன் வந்து அழகா தேவையான அளவுக்கு மேரினேஷன் வந்து நல்லா எடுத்துருக்கோம்.
இப்போ நான் தவால வந்து ஆயில் லைட்டா போட்டு அது மேல சிக்கன் வச்சிருக்கேன். நான் திருப்பி சொல்றேன், எந்த அளவுக்கு நம்ம சில்லி பவுடர் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம தயிர் கண்டிப்பா ஆட் பண்ணணும். அதுக்கு பிறகு ஃபிளேவருக்கு கஸ்தூரி மேத்தி பவுடர், அதாவது ஸ்லோ ஃபிளேம்ல நம்ம வெந்திய இலையை வந்து ட்ரை இலையை வந்து நம்ம லைட்டா வறுத்து பவுடர் ஆக்கின இலையை வந்து இதை கொஞ்சம் போடணும். அப்புறம் எல்லாம் முடிச்ச பிறகு சாட் மசாலா போட்டு ஃபினிஷ் பண்ணி கொஞ்சம் லெமன் போட்டு எடுத்தா இந்த கபாப் ரெடி. நீங்க கடையில வாங்கும்போது இந்த கபாப் வந்து சிக்கனை வந்து நீங்க தின் ஸ்லைஸா வாங்கிக்கிங்க. நான் கொஞ்சம் பெருசா போட்டுவேன், ஏன்னா எனக்கு பக்குவம் நல்லா எனக்கு தெரியும். நீங்க வீட்டுல குக் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அந்த பக்குவம் கரெக்டா வராது. அதனால கண்டிப்பா நீங்க கடையில வாங்கும்போது ஸ்லைஸ் பண்ணி பிரஸ்ட், அதாவது லெக் பீஸ் வேண்டாம், பிரஸ்ட் பீஸ் வந்து நீங்க வாங்க. பிரஸ்ட் பீஸ் வந்து அழகா ஸ்லைஸ் பண்ணி வாங்க, சீக்கிரமா வேகும். இது அழகா டர்ன் பண்றேன். இன்னும் கொஞ்சம் ஆயில் போடலாம். இதனால கிரில் பண்ண பிறகு அதுக்கு மேல லைட்டா கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் லெமன், அது கூட கொஞ்சம் லச்சா ஆனியன், அதாவது லச்சா ஆனியன் ஸ்லைஸ் பண்ண ஆனியன், அதோட கொஞ்சம் சாலட் மாதிரி வச்சு நம்ம தொட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷத்துல 6 நிமிஷத்துல வந்து சிக்கன் ரெடியா இருக்கு. இப்போ என்ன பண்ணோம், அழகா பிளேட்ல நம்ம எடுத்து வச்சு மேல சாட் மசாலா போட்டு டேஸ்ட் பண்ணி பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் நான் ஸ்டவ் ஆஃப் பண்றேன். இந்த சிக்கன் கிரில் பண்ணதை வந்து இந்த கிரில் பண்ண சிக்கனை வந்து நான் அழகா எடுத்திருக்கேன் பாருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க, இல்ல கொஞ்சம் லைட்டா விட்டா போனா ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கொஞ்சமா லெமன் ஜூஸ் மேல இப்படி போடுறோம், கொஞ்சம் சாட் மசாலா போட்டிருக்கோம். இப்போ இது எப்படி இருக்கு பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஒரு பகுதியை கொஞ்சமா கிள்ளி நான் சொன்ன மாதிரி சூப்பரா வந்திருக்கீங்க. முக்கியமா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த காரம் புளிப்பு வந்து கரெக்டா வந்திருக்கு.